அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமி தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல 2024 சீமான் 1 கோடி வாக்கு வாங்கியே தீர்வாரு அப்படின்னு நிறைய ஆதாரங்களோட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது குறித்த முழுமையாக பேச போறோம், வாங்க பார்க்கலாம். ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த வரைக்கும் திராவிட கைக்கூலிகளால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முத்திரையை குத்தப்பட்டிருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, சீமானுடைய கைக்கூலி அப்படின்னு. பொதுவாகவே சீமானை குறித்து ஏதாவது ஒரு அரசியல் விமர்சகர்கள் அவருடைய நிலைப்பாடு இதுதான், அவருடைய வளர்ச்சி இதுதான் அப்படின்னு சாதகமாக பேசிட்டாலே திமுகவுடைய ஐடிவிங்கும் திமுகவுடைய கைக்கூலிகளும் மாறி மாறி ட்விட்டர் முழுக்க இந்த பத்திரிகையாளர் சீமானிடம் பணம் வாங்கிட்டு தான் இப்படி பேசுறாரு அப்படின்னும், இல்லைன்னா இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்களுடைய புலம்பல்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் முழுக்க நாள்தோறும் எதிரொலிச்சுட்டா இருக்கு. இதுக்கு பயந்துகிட்டே நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த மாதிரி சீமானுக்கு சாதகமாகவோ இல்லை சீமானுக்கு சாதகமான மாவட்டங்கள் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கே தயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே இது போன்ற நபர்கள்லாம் ரொம்பவே தைரியமாக அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சு பேசுறதும், அதற்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சி இதுதான் அப்படின்னும், இந்த தேர்தலில் இவ்வளவு வாக்கு வங்கி வாங்குவாரு, இந்த பகுதிகளில் சீமானுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே நேர்பட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில தற்போது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணல்ல ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா, சீமானுடைய கொள்கையை 2024 எப்படியாச்சும் 1 கோடி வாக்கு வாங்கியே தீரணும் அப்படின்றது தான் கடந்த மே மாத இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட சுற்றுப்பயணத்தை சீமான் மேற்கொண்டிருக்காரு. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் தற்போது அவருக்கு 1 கோடி வாக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படின்னும் சில மாவட்டங்கள்ல எல்லாம் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக நிர்வாகிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு ஆதரவாக இருக்கு அப்படின்னும், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட மாவட்டங்கள்ல சீமானுக்கு செல்வாக்கு அதிக அளவில் உயர்ந்ததா இருக்கே தவிர எந்த இடத்துலையுமே குறைவான மாதிரி தெரியல. இப்படி சீமானுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருமே சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா 1 கோடி வாக்குக்கு மேலேயே சீமானால வாங்க முடியும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நேர்காணல்ல நிறைய ஆதாரங்களோட பேசியிருக்காரு. இந்த நேர்காணல்ல சில காப்பிரைட்ஸ் காரணங்களால பாத்தீங்கன்னா நம்மளால இணைக்க முடியாது. இந்த வீடியோவை நீங்க யூடியூப்ல ரவீந்திரன் துரைசாமியோட இன்டர்வியூ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும். பொதுவாகவே இந்த மாதிரி வீடியோக்களை நம்ம வெளியிடுறதுக்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, எல்லா நேர்காணல்களுமே 30 நிமிஷத்துக்கு மேல இருக்க ஒரு காரணத்தினால எல்லோராலும் அவ்வளவு நேரம் பார்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அந்த வீடியோட சுருக்கத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வலைவலியாக போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். மேலும் ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்கிறது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, ஒருவேளை சீமானுடைய கனவுபடி 1 கோடி வாக்கு சீமான் 24 தேர்தலை வாங்கிட்டாரு அப்படின்னா 26 தேர்தலில் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.